வெல்கம். இன்றைக்கி வந்துட்டு 6/8 வந்து நம்ம அடுத்தடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். போன வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன். அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்ட்ரெயிட் பேட்டர்னை வந்து நம்ம எப்படி வேறு கொஞ்சம் அடுத்த சொல்லலாம் சேர்த்து வாசிக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேட்டர்ன் வாசிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு சிம்பிள் பேட்டர்ன். இது வந்து நீங்கள் நிறைய பாட்டோடு கேட்டிருக்கலாம். இது எப்படி வாசிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க. அது பார்க்கணும். இது ஒரு பேட்டர்ன் வாசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே பேட்டர்னை வந்துட்டு இந்த திடீர் நோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணால் அது ஒரு பேட்டர்னாக வாசிக்க முடியும். அது எப்படின்னா, இதோட சொல்கிறேன் பாருங்க. ஜா திட்டு திட்டு நா திட்டு திட்டு ஜா திட்டு திட்டு நா திட்டு திட்டு தா திட்டு திட்டு நா திட்டு திட்டு தா. அவ்வளோதான். ஸோ தா திட்டு திட்டு நா திட்டு திட்டு. இப்படி வாசிக்கலாம். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ இதுக்கு வந்துட்டு அடுத்ததை நம்ம என்ன வாசிக்கலாம் அப்படின்னா, இப்போ இது இந்த பேட்டர்னுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வாசிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் வேற ஃபிகரிங்காக இருக்கும். இப்படி வாசிக்கலாம். அது எப்படின்னா, தா கிண்ண திட்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க. தா கிண்ண திட்டு தக்க கிண்ண திட்டு தா கிண்ண திட்டு தக்க கிண்ண திட்டு தக்க கிண்ண திட்டு தா க தி நா தி து தக்க கிண்ண திட்டு. அப்படி வரும். தா கிண்ண திட்டு தக்க கிண்ண திட்டு தா கிண்ண திட்டு தக்க கிண்ண திட்டு. அப்படி வாசிக்கலாம். இது கொஞ்சம் இன்னும் பொறுமையா வாசிக்கிறேன் பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் டெம்போ இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது வாசிக்கலாம். இன்னும் கூட ஃபாஸ்ட் பண்ணலாம். வாசிக்கலாம். இது வந்து நீங்க ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் வாசிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கு அடுத்தடுத்த பேட்டர்ன்ல இந்த மாதிரி நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி வாசிட்டே இருக்கலாம். நீங்க பாட்டு போட்டு இது மாதிரி பேட்டர்ன்ல வாசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எங்கெங்கெல்லாம் அது வாசிச்சு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, சரிங்களா? இப்போ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இது பேட்டர்ன் வாசிச்சுட்டு ஒரு சின்னதா ஒரு லீடு எப்படி வாசிக்கணும்னா, வெறும் ஒரே சொல்லுதான் தாத்தி கீன. இதை வச்சு நம்ம லீடு வாசிக்கலாம். தாத்தி கீன புரிஞ்சுக்குங்க. தாத்தி கீன தாத்தி கீன. லெஃப்ட்ல வந்து ரெண்டு வாசகம். தாத்தி கீன அப்படியே வாசிக்கலாம். தாத்தி கீன தாத்தி கீன தாத்தி கீன தாத்தி கீன வாசிக்கலாம். இல்லை தாத்தி கீன தாத்தி கீன உங்களுக்கு பழகிடுச்சுன்னா ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு தாத்தி கீன தாத்தி கீன தாத்தி கீன தாத்தி கீன. இப்போ நான் பேட்டர்ன் வாசிக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான். தாத்தி கீன தாத்தி கீன தாத்தி கீன தான். சிம்பிளா. அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்க கை எப்படின்னு வச்சுக்கோங்க. தாத்திக்கின வாசலும் சரி, தாத்திக்கின வாசலும் சரி, சரிங்களா? அவ்வளோதான். தாத்திக்கின தான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா இருக்கும் இது. இப்போ வந்து நான் பேட்டர்னோட வாசிக்கிறேன் பாருங்க. சரிங்களா? இப்போ
மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பேன். அது 3ம் வாசிச்சுட்டு இந்த லீட் நீங்கள் ஜாயின் பண்ணி வாசிக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு பாட்டுக்கு ஒரு எண்டு வரைக்கும் வாசிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வாசிக்கிறதுக்கு இந்த பேட்டர்னில். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி பேட்டர்னை வந்துட்டு இம்ப்ரவைஸ் பண்ணுறது அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.